ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லெவல் 2 பிகேமியா மார்ஷியல் மாஸ்டர். இந்த மானுவல் அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வெயிட் பண்ணி இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இப்போ ஹீரோயின் வச்சுக்கலாம். ஹீரோயினி நம்ம ஹீரோவை பார்த்து எப்படியாச்சும் என்னோட கில்டு ஸ்டார் கில்டில் அவனை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. சரி உன்னோட நம்பர் சேர்த்து எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது அப்போ தான் வச்சு போகிறேன். இப்போ நம்ம என்ன கேட்டோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னோட மூஞ்சிலாம் சிறந்து போயிருது. ஹீரோ கேட்குறான் என்னது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் எதுவும் தப்பாலாம் கேட்கல, இங்கே நடந்த சண்டையெல்லாம் இருக்குல்ல அதை பற்றிலாம் நான் கொஞ்சம் கேட்க வேண்டியது அதனால தான் ஒரு நம்பர் கேட்டேன் அப்படின்னு வைக்கப்பட்டு ஹீரோ பார்த்து வைக்கிறான். ஹீரோ சொல்கிறான் இல்லை என்னால் தர முடியாது, ஏன்னா என்னோடய நம்பர் எனக்கு மனப்படமாகவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆமாம், நம்பர் மனப்படம் இல்லையா, பைத்தியகாரத்தனமாக இருக்குமோ, இல்லை அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா அடாச்சை அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறான் அந்த பொண்ணு. ஹீரோ சொல்கிறான் அடுத்த வாட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக என்னோடய நம்பரை நான் மனப்படமாக வந்துட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து லைன் பண்ணி வெளில வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்லிட்டு போகிறான் அவன், ஒரு நம்பரை கூட அவனால் ஞாபகம் வச்சுக்க முடியலடா அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோ பார்த்து. அடாச்சை, இந்த காலமாக நான் அமெரிக்காவோட ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னோடய கொரியா ஃபோன் நம்பர் என்ன அது கூட மறந்துட்டானியா, இதை போய் எவட்டாச்சு கேட்டால் பைத்தியக்காரன் நினச்சிடுவாங்க. இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்க நம்பர் என்ன நம்பர்னு நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். என்னதுராது, ஓ கில்டில் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களா, சரி நான் அந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கலாமோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல், ஆனால் எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு கில்டில் சேர்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ தன்னோட சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி சரி நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ லெவல் 8க்கு போயிட்டான். ஓ அதுக்குள்ளேயும் லெவல் 8க்கு போயிட்டோமா, சரி ஸ்டோரில் என்னென்ன இருக்குது, நிறையா இருக்குது, இப்போதைக்கு வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து போயிட்டுருக்கான். சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை திறக்க போகிறான். ஹீரோ லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு மெதுவாக கதவை திறந்து உள்ளே பார்க்குறான். உள்ளே பார்த்துட்டு என்ன இது டக்குன்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான் ஹீரோ. உண்மையிலேயே இது அவளோட செப்பலாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் ஹீரோ. கண்டிப்பாக இது அவளோட செப்பல் தான், போன வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் உன்னையும் இழந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு பொறுமையாக கதவை திறக்க போகிறான். திறந்துட்டு அடுத்த வாட்டி உன்னை பார்த்தா கண்டிப்பாக நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ அது கதவை திறந்துட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான் என்னோட போன வாழ்க்கையில் நான் உன்னை இழந்துட்டேன், ஆனால் இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா நீ அப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்க எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். மாமா எதனால் இப்படி குடிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தெரியுமா, அதனால தான் நான் உங்களை பார்த்துக்க இருக்கேன். ஆமாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டில் வாங்குற மட்டும் தெரியுது ஹீரோ. ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் வரையும் தான், அந்த போராட்டத்தில் நான் உன்னை இழந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அவன் இறந்தப்போ ஹீரோ கதறி அழுதுருப்பான். நான் கண்டிப்பாக உன்னை பாதுகாத்து வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுருப்பான் ஹீரோ. கட் பண்ணி போய் ஒரு இடத்துல கட்டுறாங்க. அது போன வாழ்க்கை. இப்போ மாமா என்ன மாமா உள்ளே வந்தீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, இப்படியே நின்றுட்டுருக்கீங்களே, ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், ஏ ஜியு இந்த வருஷத்தோட ஜியோவுக்கு 18 வயசு ஆகுதா என்னோடய மருமகளுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நண்பர்களே கோச்சிக்காதீங்க, மாமா மருமகன்னு நான் தமிழே வச்சுக்கிட்டேன். ஜேஜுவில் ஏதோ குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தியா, அது முடிஞ்சிருச்சா, இவ்வளோ சீக்கிரம் என்னாச்சுன்னு தெரியலையே, முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ ஜியோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு, அதனால தான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கிறான் ஜியோ இது சின்ன வயசுலேயே அவளோட அம்மாவை இழந்துட்டான், சின்ன வயசுலேருந்து நான் தான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவளோட அப்பா மேலே பைத்தியமாக இருந்தா, ஆனால் சின்ன வயசுலேயே நான் குடும்பத்தை இழந்திருந்த போது எனக்கு அவனி தான் துணையாக இருந்தா, மிச்சம் யாரோடவும் ஜியோ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அவள் தான் என்னோடய குடும்பம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி மாமா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க, இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து ஜியோ பொண்ணு கேட்குது. அட அந்த முட்டா பைய பாஸ்டடியும், சரி நீ உன்னோட அப்பாவை எதுவும் தொடர்பில் கொண்டியா அப்படின்னு ஜியோவை பார்த்து ஹீரோ கேட்குறான். தொடர்பு கொண்டனே, நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அப்பா எதுக்கு போய் என்னை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்டேன், அதுக்கு என்னோடய அப்பா என்ன சொன்னார்னா, நான் ஒருத்தங்க லவ் பண்ணுறேன் அதனால தான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன் ஒரு பொண்ணுக்காக உங்கள் சொந்த பொண்ணே இப்படி தனியாக தாக்கி விட்டு போயிருவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, உன்னை விட்டுட்டு வந்தால் ஒன்றையும் தான் அவள் வருவேன்னு சொன்னான், அதனால தான் நான் உன்னை விட்டு வந்தேன் அப்படின்னு அவளோட அப்பா சொல்லுவான் ஜியுக்கிட்ட. அப்படின்னா நான் உங்களுக்கு தேவையில்லையா, ஆமாம் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இதுதான் நடந்துச்சு மாமா அப்படின்னு ஹீரோட்ட அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். ஹீரோ சரியான கடுப்பில் சொல்லிகிட்டு இருக்கான்.
டேய் குப்பை, ஒரு பொண்ணுக்காக உன்னோட பொண்ணையும் உன்னோட நாட்டையும் விட்டு போன பைத்தியம் தானடா நீ, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் மாமா இது நம்ம குடும்ப போட்டால் தானே, இதை எதுக்கு நீங்கள் உடச்சிவீங்களா நீங்கள் தான் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஜியோ நான் அது நான் கோவத்தில் இருந்தப்ப அப்படி நான் உடச்சி விட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அடச்சை, அது எப்படி தான் இருந்தாலும் அது அவளோட அப்பாவோட ஃபோட்டோ தானே, அதை உடச்சா அவள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக வருத்தப்படுவாதான் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே, மாமா நான் இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உடச்சதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, எனக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சரியா, நான் இருக்கேன். இவளை பார்த்தா என்னோடய சிஸ்டரை பார்க்குற மட்டுமே இருக்குது, என்னோடய சிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுருக்கான். என்னோடய மருமக அவளோட என்ன நினச்சதை ரொம்ப கவலைப்பட்டா, அதோட எந்த நேரமும் ஒரு பொன் சிரிப்போடே இருப்பா, ஆனால் இனிமே நான் அவளை கண்டிப்பாக விட மாட்டேன், எல்லா சந்தோஷத்துக்கும் நான் அவளுக்கு காட்டுவேன் அப்படின்னு ஹீரோ அவளை கூப்பிட்றான். இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றான். தலையில் கை வச்சுட்டு, நீ என்னோடய குடும்பம், நான் எப்போயுமே உனக்கு பக்கபலமாக இருப்பேன், நீ எதை நினச்சியும் கவலைப்படாத சரியா, சரி நீ என்ன நினச்சாலும் என்கிட்ட சொல்லணும், உன்னோட மாமா இருக்கேன், நான் எப்போயும் உன்னோட சைடு தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான். நீ எதை நினச்சியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன் பக்கம் தான் இருப்பேன் சரியா, தேங்க்யூ மாமா அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. மாமா நீங்கள் என்ன குளிக்கலையா, உங்கள் மேலேருந்து ஸ்மெல் வருது, ஐயோ இந்த போகிறேன் நான் போய் குளிச்சிடறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து வர்றான். அதோடு அங்கே கட் பண்ணி அடுத்து ஸ்டார் ஹிட்டில் தான் காட்டுறாங்க. அந்த கையவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு, ஐயோ நீங்கள் கொஞ்சம் சத்தமாகவே சிரிக்கலாமே, எதுக்கு இவ்வளோ பொறுமையாக சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணை பார்த்து அந்த கையவங்க பொண்ணு கேட்குது. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஸோ ஒரு நிமிஷம் இரு நான் நல்லா சிரிச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, என்னால் சிரிப்பு அடக்க முடியலன்னு கடந்து கக்கவுன்னு சிரிக்கிது அந்த பொண்ணு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார் கில்டுலேயே ஃபேமஸான ஒரு ஹண்ட்ரு கிம் கயோங்கே போய் ஒருத்தன்ட்ட நம்பர் கேட்டோம், அவன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஐயோ இதனால் நம்ப முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு கிம் கயோங்க அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் நீங்கள் ஒரு பொண்ணு மாட்டம் இருக்கீங்க, நான் ஒரு பையன் மாட்டம்ல இருக்கேன், நான் அழகாவாக இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயோ இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக போகுமோ அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அடே அங்கே போகிறது ப்ளம் பிளாசம் ஸ்வாடு கிம் கயோங் தானடா, அவள் நம்பர் எப்படியாச்சும் வாங்கி ஆகும்டா, ஒரு நாள் டேட்டுக்கு நாள் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம இப்போ என்னோடய ரூமுக்கு போவோம். அப்போ போயிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, நான் எப்போயுமே இங்கே தான் இருக்கேன், எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோர்வாகவே இருக்குது. அப்போ கிம் கயோங் அந்த பொண்ணு கேட்குறான், ஆமாம் நீங்கள் அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவனை நம்ம கிட்டத்தில் சேர்த்துக்கலாமா, அதை பற்றி எதுவும் திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கிம் கயோங் கேட்குறா. அந்த பொண்ணு டீ குடிச்சிட்டே சொல்லுது, கயோங் ரொம்ப திறமையானவன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஃபோனில் ஏதோ மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோ லைவ் போட்டிருக்க மாட்டேன் காட்டுது. ஆமாம் இந்த நேரத்தில் எதுக்கு அவன் லைவ் ஆன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்துருக்காங்க. சூதாட்ட ஒளிபரப்பு தெரியுமா உனக்கு, ஆமாம் எங்களிடையே என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இது சும்மா வெறுமனுமே அவங்க சூதாட்டத்துக்காக லைவ் போடுறது தான் இது. என்னது, ஆமாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவன் போட்டுக்க லைவை முழுசாக பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. சீகா நல்லா லைவை பார்த்துக்க சரியா, நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைவில், நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் ஸ்வாடு கிங்கோட பிரதரின்லா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏம்மா நல்லா கரெக்டாக லைவ் எடுக்க ஆரம்பி, நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜியோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ. என்ன பண்ண போகிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது, நான் இப்போ என்ன படுறோனையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைவில் தன்னோட காலில் மொத்த பவரையும் கேதர் பண்ணி டங்குன்னு கீழே தரையில் அடிக்கிறான். அங்கேருந்து அந்த ஸ்வாடு மட்டும் ஒரு சிம்பிள் இருக்குது, அதே பித்து ரெண்டாக உடச்சிருச்சு, எல்லாம் பாய பிறந்துறாங்க, அடே பைத்தியமாடா இவன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதை உடஞ்சி அப்படியே ரெண்டாக உழுவ போகிற அளவுக்கு இருக்குது. ஹீரோ அந்த ஸ்வாடு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான், தன்னோட கையில் மொத்த பவரையும் கேதர் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை வைக்கிறான், அது அப்படியே சுக்காக உடஞ்சி போயிடுது. ஹீரோ மாதம் நின்றுட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க, சில பேர் அன்லைக் பண்ணுறாங்க, சில பேர் லைக் பண்ணுறாங்க ஹீரோ செஞ்சதுக்கு. ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான், இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். எப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, இதை அடித்து உடச்சதுக்கப்புறம் தாண்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி இப்போ அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சிஸ்டம் நெட்வொர்க் என்பது நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறாங்களோ அவங்கள பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்லாம் நிறையா கிடைக்கும், எவ்வளோ பேர் நம்மளோட கவனத்துக்கு எடுத்து கொண்டு வரோமோ அவ்வளோது நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் இது மட்டும் தனித்தனியாக செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்போதைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஹீரோ திமுறா நின்றுட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்கிறான், ஓட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அன்ஓட் பண்ணுறவங்களும் இருக்காங்க,
அதை பொறுத்து தான் ஒரு பிளேயருக்கு பாயிண்ட்டு நிறையா கிடைக்கும். இது இப்போ எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன்றாது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் அச்சீவ்மெண்ட்டை தாண்டிட்டீங்க, நீங்கள் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துறீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். யோசிக்கிறான், ஒரு கருப்பு கலர் லோகோ இருக்க அந்த ஸ்வாட் கிங் குடும்பத்தில் சேர்ந்தவங்க ஒருத்தங்க தான், அதுவும் ஜியோவோட மரணத்துக்கு காரணமாக இருந்தீங்க, கண்டிப்பாக நான் இங்கே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கான். அந்த ஸ்வாட் கிங் மேலே இருந்த கோவத்தை சியு மேலே காட்டினாங்க. எல்லாரும் சியு மேலே காட்டி அவளை ரொம்ப துன்புறுத்தி கொண்டாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிட்ருக்கான். இதெல்லாம் நான் தடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஸ்வாட் மாஸ்டரை பார்த்தியான ஒரு முக்கியமான விஷயம். ஆமாம், ஸ்வாட் மாஸ்டர் திரும்பி வருவாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அதுக்காக நான் ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கேன். இந்த ஒளிப்பதிவை நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோ அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு காட்டுறான். ஸ்வாட் மாஸ்டர் ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா நீங்கள் என்னப்பா செய்கிறீங்க, இந்த பூமியில் என்ன நடக்குன்னு தெரியுமா இல்லையா, நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு என்னை இப்படி விட்டுட்டு போகிறீங்களா, உண்மையிலே என்னை கை விட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு அந்த ஸ்வாட் மாஸ்டரை பார்த்து அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அந்த ஸ்வாட் மாஸ்டர் சொல்கிறான், ஆமாம் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு ஸ்வாட் மாஸ்டர் சொல்கிறான். ஒரு பொண்ணுக்காக இந்த நாட்டையை நீ விட்டு போகிறீங்களா? ஆமாம், அதுதான் அவளோட நிபந்தனை, உன்னை விட்டு வந்தால் தான் அவன் என்னோட இருப்பான்னு சொன்னான், அதனால தான் நான் உன்னை விட்டு வந்தேன் அப்படின்னு அந்த ஸ்வாட் மாஸ்டர் சொல்கிறான். இது எல்லாத்தையும் அந்த மீடியாவில் போட்டு காட்டுறான் ஹீரோ. ஜியோக்கிட்ட ஹீரோ சொல்கிறான், இது உன்னோட நேரம், நீ பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஜியோக்கிட்ட சொல்கிறான். அந்த ஜியோ பொண்ணு வந்துட்டு, நான் தான் ஸ்வாட் மாஸ்டரோட பொண்ணு, என்னோடய அப்பா இந்த நாட்டையும் என்னையும் விட்டுட்டு போயிட்டாரு, அதனால் இது எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பில்டிங் ஸ்வாட் மாஸ்டரோட பில்டிங், இதை நான் இந்த கண்ட்ரிக்கு நன்கொடையாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஜியோ பொண்ணு சொல்லிடுது. இந்த நன்கொடையை நான் எதுக்கு பண்ணுறேன்னா, கொரியாவில் இருக்க வீரர்களை மேம்படுத்துறதுக்கும் கொரியாவுக்கும் கொஞ்சம் பக்கவளமாக இருக்கிறதுக்கு தான் நான் இந்த பில்டிங்கை கொடுக்குறேன். அதோட இந்த பில்டிங்கை பற்றின மிச்ச விவரத்தெல்லாம் நான் பிற்காலத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோ பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு காட்டுறாங்க. ஆமாம், என்ன சொல்கிறீங்க, நம்ம இந்த பில்டிங்கை கொடுக்க போகிறோமா, இதுக்கு விற்றுடலாம்ல, இவ்வளோ பெரிய பில்டிங்கை நம்ம சும்மா நன்கொடையாக கொடுக்கணுமா, நீங்கள் எதுவும் குடிச்சிட்டு எதுவும் வளரவே இல்லை அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வச்சு பார்க்குறான். ஸ்வாட் மாஸ்டர் அவன் இந்த இடத்தோட்டு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணை எல்லோரும் டார்கெட் பண்ணி தொல்லை பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லோரும் இந்த பொண்ணு மேலே எல்லாத்தையும் வச்சாங்க அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ. யாராலையும் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட முடியாது தான், ஆனால் இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, உன்னை நான் பாதுகாக்கணுன்னா நான் இதை செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா பிற்காலத்தில் உனக்கு இது உதவியாக இருக்கும், நான் கடந்த காலத்துலேருந்து வந்திருக்கேன்னு வந்துட்டு எப்படி என்னால் சொல்ல முடியும், இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு வழியை வச்சு உனக்கு நான் புரிய வச்சாகணுமே அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே, சரி என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் இப்படி நடந்துக்க மாட்டீங்க, நீங்கள் என்னன்னு தெரில, வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, வழக்கத்துக்கு மாறாக டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், ஜியோ ஒரு நிமிஷம் இரு, நீ எதோ தப்பாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தெரியுமாம்மா, நீங்கள் எதுவும் அர்த்தத்தோடு தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் காரணத்தோடு தான் இது மட்டும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் அதனால் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிட்டு, உங்களை இவ்வளோ ஆக்டிவாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா, நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கீங்க, எப்பா ஒரு வழியாக அவளே இதை பிடிச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ ஜியோ பொண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான், என்ன ஒரு அற்புதமான பொண்ணு, இப்போ நம்ம ஒரு வேலையை முடிச்சாச்சு, இனிமேல் யாரும் ஜியோ பொண்ணை தொந்தரவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு வேலை ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுக்கு நடந்து வரான். லைவ் ஸ்ட்ரீமில் வந்து, மாமா என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஹீரோ சொல்கிறான், நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக நீ இதை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன்டா, உனக்கு நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன்டா, உன்னை நசுக்கிறதுக்கு நாங்கள் வரேன்டா, நீ ஜப்பானில் போய் நிம்மதியாக இருக்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை வந்து நான் நசுக்கோண்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மாமா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆமாம் இங்கே பாரு, ஜப்பான்லேயும் கொரியாலேயும் எல்லாம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் நீ எதுவும் பார்த்து கவலைப்பட்டு இருக்காது சரியா, நீ பண்ணுற வேலையை நீ பண்ணு, நீ என்ன பண்ணுறியோ அதை நீ பண்ணும், அதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் மாமா, ஒரே ராத்திரியில் எப்படி நீங்கள் இப்படி ஒரு வித்தியாசமான ஆளாக மாறினீங்க, ஐயோ இது எப்படி நான் சொல்கிறது, போன வாழ்க்கையில் நான் குடிச்சு விட்டு குடியாரனா சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு இப்படி மாறினோன்னு சந்தேகம் வருதோ அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே யாரோ காலிங் பெல் அடிக்கிற மட்டும் தெரியுது. யார் அது காலிங் பெல் இந்த நேரத்தில் அடிக்கிறது அப்படின்னு ஹீரோ போய் பார்க்குறான். என்னென்ன சொல்கிறீங்க, யார் அது, நான் எதிர்பார்த்த மட்டும்தான், அவங்க வந்துட்டாங்க போல் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள், பொறுத்து இருந்து பாரு நான் என்ன பண்ணுறேன்னு, சரியா வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஜப்பானில் டோக்கியோ தான் காட்டுறாங்க. அந்த
ஜிகு பொண்ணோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ போட்ட மெசேஜை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொரியாவிலேயே மிக சிறந்த ஹண்டரை இறந்துட்டாங்கல்ல, அதனால் கொஞ்சம் கவலையாக தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன இதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு எழுந்து சொல்லிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான், இனிமேல் அந்த சேஜுங்கிற பேரை வச்சு நான் அழைக்க வேண்டாம். இல்லை, அது எனக்கு பிடிச்சிருக்கு, சேஜுங்கிற பேரை வச்சு நான் உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா அந்த பேரை நான் தான் இப்போ எடுத்துக்கிட்டேன்னு அப்படின்னு இதை ஸ்பெல்லு மட்டும் போட்டு அவனை மயக்கிற மட்டும் தெரியுது. நான் எப்போயுமே உங்களை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனை பார்த்து. அடுத்து ஹீரோ இருக்க இடத்துல தான் காட்டுறாங்க. ஹீரோ யாரையோ உள்ளே வரவேற்கிறான். வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் நினச்சேன் கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்க்க வந்திருக்கவரை பார்த்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இவர் தான் பேட்டில் நெட்டோட டெபுட்டி மேனேஜர் பார்க் யூசிங். நீங்கள் ஒன்று எனக்காக நிறுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹீரோ அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் அதெல்லாம் செஞ்சிடறேன் அப்படின்னு ஹீரோ பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி வாங்க வாங்க மேனேஜர் அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுது அவரை. ஹீரோ சொல்கிறான் அவரை பற்றி, நான் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் போகலாம். சரி சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதோட நீங்கள் நடத்துனீங்கள அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் லைவில், ஆனால் கொஞ்சம் அது வன்முறை மட்டும் தெரிஞ்சு அப்படின்னு ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்காரு அவர். ஹீரோ சொல்கிறான், அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும், அவங்க இதெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்வாடுக்கு இங்கே திரும்பி வரமாட்டாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸ்வாடுக்கு இங்கே திரும்பி வந்தே ஆகணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். கவலைப்படாதீங்க, ஸ்வாடு கிங்லாம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போனா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஸ்வாடு கிங் திரும்பி வரமாட்டாரா? அப்புறம் வேறு என்ன பண்ணுறது நம்ம? நீங்கள் அப்போனா ஸ்வாடு கிங்க்கு அவருக்கு என்ன தரேன்னு சொல்லியிருந்தீங்க, நிர்வாக பொறுப்பா, அது திருப்பி அவருக்கு ஒப்படைச்சே ஆகணுமா அப்படி சொல்லிக்கிட்டு ஹீரோவை பார்த்தா அவன் யோசிக்கிறான். அந்த மேனேஜர், இவன் நான் முன்ன பார்க்கும்போது ஒரு குடிச்சு விட்டு சூதாட்டம் செய்கிறவ மட்டும் இருந்தான், எந்த ஒரு வேலைக்கும் போகாத ஒரு வெட்டி பயிலாக இருந்தான். இப்போ பார்த்தா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்தா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு அந்த மேனேஜர். அந்த ஜீப்புன்னு யோசிச்சுட்டு இருக்கு, அடச்சே என்ன ஒரு மோசமான வேல்டு இது அப்படி யோசிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்போனா நீங்கள் ஸ்வாடு கிங்க்கு ஏதோ தரதா ஒப்பந்தம் போட்டுறீங்க, அப்போனா அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஹீரோ அந்த மேனேஜரை பார்த்து கேட்குறான். சரி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் இந்த ஃபார்ம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் இதை நல்லா படித்து பாருங்கள் அப்படின்னு அந்த மேனேஜர் ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோ அந்த ஃபார்மை படித்து பார்த்துட்டு, சரி இதெல்லாம் ஓகே, அந்த ஜப்பானுக்கும் இப்போ கொரியாவுக்கும் நடக்கிற அந்த சண்டையில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கணும், சரியா? நம்ம தான் ஜெயிக்கிறோம், இதுக்கு என்னால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கத்துற மட்டும் சதேகுது. ஆஹா, எல்லாரும் கேளுங்க, என்னோட இந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம மறுதிருப்பி வந்திருக்கோம் இந்த கொலோசியமுக்கு. நான் என்னோட அட்வென்ச்சரை இப்போ எல்லாருக்கும் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாவி குதிக்கிறாங்க. நான் தான் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஸ்ட்ரீமிங் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்ட்ரீமர், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக புன்னகைக்கணும் அப்படின்னு சொல்லி மேலேருந்து சர்ன்னு வந்து கீழே குதிக்கிறான். குதித்ததுக்கப்புறம் தன்னோட வாழை எடுத்துக்கிட்டு நான் தான் எல்லாங்கிற மாட்டோம் ஒரு போஸ்ட் கொடுத்து நிற்கிறான். அவனோட பேரை சொல்கிறான், நான் தான் ஸ்ட்ரீமர் கோல்டன் லைட் அப்படின்னு அவனோட பேரை சொல்கிறான். அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு யாரோ சூப்பர் சாட் பண்ணுறாங்க. எப்பா எவனோ நமக்கு நல்ல நன்கொடை கொடுத்துருக்கான்ப்பா, நான் இதுக்கு ரொம்ப சந்தோஷம் வரேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஏலே அந்த பைத்தியக்காரன் வந்துட்டான்டா, அடே உண்மையிலேயே அவன் இவன் தானடா, கண்டிப்பாக இவன் டோண்டி நம்ம சிக்கிறக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க. அவன் ஒரு கோல்டன் லைட்ரா, ஆனால் அவன் ஒரு கோல்டன் லைட்டு பூதண்டா அவன். டேய் அவன் பைத்தியக்காரன் மட்டும் எல்லாத்தையும் செய்வான்டா. அவன் கடலுக்குள்ளே போயிட்டு கடலுக்குள்ளே இருக்க மீனை பூரா அடித்து தள்ளினான்டா. கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம், எப்பா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கடலுக்குள்ளே இருக்க மீன்லாம், இது எல்லாத்தையும் சுட்டுத்துனா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான்டா. அப்படின்னு அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நினைக்கிறான், டேய் நான் கோல்டன் ரேங்கு தான்டா, அதுக்கு நீ என்ன போய் இவ்வளோ மட்டமாக பேசுவீங்களாடா நீ? டேய் அவன் கொடூரமானவன், அவன் பக்கத்தில் யாரும் பேராதீங்க அப்படின்னு அங்கே நிற்கிறவங்களும் பேசிடுவாங்க. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம இப்போ என்ன பண்ணுறது? நண்பர்களே எல்லாரும் பாருங்கள், இது என்னோடய லைவ் ஸ்ட்ரீமிங். நீங்கள் இங்கே இருக்க வீரர்லாம் பார்க்கணுன்னா நம்மளுக்கு காசை தட்டி விடுங்க, உங்களுக்கு இங்கே இருக்க வீரர்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட யாரும் நிற்கிறத பார்க்குறான். யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ கையில் ஒரு வெப்பனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குறதையும் ஹீரோ பார்த்துட்றான். டக்குன்னு அவன் ஹீரோக்கு பக்கத்தில் வந்துட்டு, எப்பா நீ போட்ட லைவை நான் பார்த்துருக்கேன்ப்பா, இப்போ வந்து நான் லைவ் போட்டிருக்கேன், என்னோடய லைவில் நீ பேட்டி கொடுக்குறது தயாராக இருக்கியா? அடாச்சே யாரா அந்த பைத்தியக்காரன், இவங்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் ஹீரோ. அவன் ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம், நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோ அவனோட சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறது பார்த்துக்கிட்டு இருக்கான். நண்பர்களே பாருங்கள், நம்ம வந்து இப்போ இவரை பேட்டி எடுக்க போகிறோம், சரி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தங்க அவனை பண்ணுறான். அடே அவன் உன்னை கண்டுக்கவே இல்லைடா அப்படின்னு அவன் சொல்கிறான். டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அடே இங்கே பாரு, நான் உன்னை ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நண்பர்களே இதோட இந்த பார்ட்டு முடியுது. இனிமேல் நம்ம பார்ட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு இந்த எல்லா மான்வாவுக்கும் ஒவ்வொரு பார்ட்டு நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கவலைப்படாதீங்க, நீங்கள் வெயிட் பண்ண எல்லா மான்வாவும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றையும் போதும், நம்ம டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம வீடியோ எப்படி போடுறோங்கிறது இருக்குது. ஓகேவா நண்பர்களே? சரி பாய். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர் தமிழ்.